ஆக்சியம் 4 மிஷன் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை சுபான்ஷு சுக்லா இந்தியாவிலேருந்து போனதுனால இந்தியாவுக்கு அது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது? இது வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி சுபான்ஷு சுக்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து வியோமநாட்டுன்னு சொல்லுவாங்க. வியோமநாட் வந்து ஆஸ்ட்ரோநாட்டு, நம்ம இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரோநாட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்தியன் டேர்மில் வியோமநாட்னா நம்ம ஆகாசத்தில் விண்வெளியில் போகிறவங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ககன்யான் மிஷன் வருது. ககன்யான் மிஷனில் 4 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் 3 பேர் தான் போவாங்க ஆக்சுவல் மிஷனில். அதில் வந்து சுபான்ஷு சுக்லாவும் ஒருத்தர், அது இல்லாமல் இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சியம் மிஷன் வந்து சுபான்ஷு சுக்லாவுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி. இப்போ ககன்யான் மிஷனில் சேம் இதே மாதிரி ராக்கெட்டில் பூமியிலேருந்து விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. அங்கே ஒரு வாரம் இருந்து 4 நாள் 5 நாள் இல்லை ஒரு வாரம் இருந்து திரும்பி வருவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ராக்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு க்ரூ மாடியூல் ஒன்று இருக்கும். அந்த க்ரூ மாடியூலில் தான் அவங்க வந்து பூமி சுற்றி வலம் வந்துட்டு திரும்பி ஒரு 4 நாள் கழித்து வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி அவங்களுக்கு. முன்னாடியே இது எப்படி லான்ச் வெஹிக்கிள்லேருந்து ராக்கெட்லேருந்து அந்த க்ரூ மாடியூல் போகுது, அந்த க்ரூ மாடியூல் எப்படி இப்போ வந்து இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அவங்க ஆராய்ச்சி பண்ணுற ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இணைஞ்சு அவங்க வந்து 18 நாள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 18 நாள் முடிஞ்சு இப்போ இன்றைக்கி சாயங்காலம் நம்ம டைம் பிரகாரம் 4:30 மணி சாயந்தரம் அவங்க அன்டாக் பண்ணுவாங்க. அதாவது செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனோட மறுபடியும் அந்த சேம் க்ரூ ட்ராகன் மாடியூல் பெசிஃபிக் கடலில் வந்து நாளைக்கு ஸ்ப்ளாஷ் ஆகும். அதாவது நம்ம டைம் 3 மணி, சாயந்தரம் 3 மணி டைமில் அப்ராக்சிமேட்டாக ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ இந்த மிஷன்னால் அந்த இன்புட்ஸ் எல்லாமே அந்த சுபான்ஷு சுக்லா வந்து நம்ம ககன்யான் மிஷன்லேயும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அன்டாக்கிங் செயல்முறை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்? அங்கேருந்து பூமிக்கு வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் எடுக்குது. இன்றைக்கி 4 மணி 3 மணி அப்படின்றது. இந்த டைம் எதுக்காக? அது எவ்வளோ ரிஸ்கியான ஒரு விஷயம்? இது வந்து ரிஸ்க்கு எதுவுமே இல்லை. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆக்சியம் மிஷன் வந்து 3 மிஷன் முன்னாடியே முடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து எக்கச்சக்கமான மிஷன்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து 20 வருஷம் 25 வருஷமாக இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ்னால தான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூ ட்ராகன் இந்த சேம் மாடியூல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டர் மாடியூல், அது வந்து இணைஞ்சிருக்கு இல்லையா, அதுலேயே திரும்பி வந்துடுவாங்க. அந்த க்ரூ மாடியூல் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திரும்பி வரும்போது அந்த வெப்பநிலையெல்லாம் எப்படி தாங்கும், அந்த என்டையர் க்ரூ மாடியூல் திரும்பி அந்த ஸ்பீடில் கரெக்டான ஸ்பீடில் வந்து, ஏன்னா நம்ம பூமியோட ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்பு வந்து ரொம்ப வேகத்தில் புல் பண்ணும். அதனால் அவ்வளோ வேகமாக வந்தீங்கன்னா அந்த வெப்பநிலை ஜாஸ்தியாச்சு, அதுக்கப்புறம் அந்த க்ரூ மாடியூலில் வந்து எதாவது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் கரெக்டான ஸ்பீடில் ஸ்லோவாக பிரேக் பண்ணிவிட்டு வருவாங்க. ஆல்ரெடி அவங்க பூமியோட எர்த்தோட அட்மாஸ்ஃபியருக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோடைனமிக் பிரேக்கிங், ஏன்னா ட்ராக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து பிரேக் கொடுக்கும். அதோட அவங்க வெப்பநிலையும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும்.